ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன சம்மரி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அண்ட் யூ கால் மீ கலர்ட். இதை எழுதினவங்க ஆக்ரா. இந்த பர்டிகுலர் போயட் இவங்க யார் அப்படின்ற ஒரு வெரிஃபைடு பயோகிராஃபிக்கல் இன்ஃபர்மேஷன் எதுவுமே கிடைக்கல. பட் சில சோர்சஸில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இவர் ஒரு யங் ஆஃப்ரிக்கன் சைல்டாக தான் இருக்கணும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஏன்னா இந்த போமோட லைன்ஸை அனலைஸ் பண்ணும்போது ரொம்பவே சிம்பிளான லாங்குவேஜ் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு இன்னசென்ட் மேனரில் எழுதியிருக்கிறதுனால மேபி ஒரு ஆஃப்ரிக்கன் சைல்டு இதை எழுதியிருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ எழுத படிக்க தெரிஞ்ச ஒரு வயசில் இருக்கக்கூடிய குழந்தையால தான் இந்த மாதிரியான ஒரு போம் எழுத முடியும் அப்படின்னு சொல்லி அசியூம் பண்ணியிருக்கிறாங்க. பட் அஃபிஷியலாக எந்த ஒரு இன்ஃபர்மேஷனுமே கிடையாது. பட் இந்த ஒரு போமுக்கு ஒரு பாப்புலாரிட்டி கிடைச்சது எப்படின்னா, எஜுகேஷ்னல் மெட்டீரியல்ஸ் மூலமாகவும் ஆன்லைனில் ஷேர் பண்ணுறது மூலமாகவும் தான் இந்த மாதிரி ஒரு போம் இருக்குது அப்படின்றது வேர்ல்டு வைடு ஒரு ரீச் கிடச்சிருக்கு. பட் யார் அதை எழுதுனா, எந்த சமயத்தில் இதை எழுதுனாங்க அப்படின்ற எந்த இன்ஃபர்மேஷனுமே கிடைக்கல. ஸோ இது வேர்ல்டு வைட் சர்க்குலேட் பண்ணும்போதுமே அதை யார் எழுதுனாங்கன்ற ஒரு ப்ராப்பர் இன்ஃபர்மேஷன் கிடைக்கல. லேட்டர் அவங்க வெரிஃபை பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு ஆஃப்ரிக்கன் சைல்டு ஆக்ரா அப்படின்ற ஒரு பையன் தான் எழுதியிருக்கிறான் அப்படின்ற மாதிரி கண்டுபிடிச்சிருக்காங்க. பட் அதுவுமே ஒரு அசம்ஷனாக தான் இருக்கே தவிர அஃபிஷியலாக டிக்ளேர் பண்ணலை. ஸோ இந்த போமில் வந்து ரேஷியல் டிஸ்கிரிமினேஷன்ஸ் பற்றி பேசியிருக்கிறாங்க. அதனால தான் இது ஒரு ஆஃப்ரிக்கன் கிட்டாக இருக்கும் அப்படின்னே அசியூம் பண்ணியிருக்கிறாங்க. ஏன் அப்படின்னா பிளாக் பீப்புளோட சஃபரிங், அவங்களோட இமோஷன்ஸை ரொம்ப சிம்பிளான மேனரில் கலர்ட் அப்படின்ற ஒரு வேர்ட் வச்சு கன்வே பண்ணியிருப்பாங்க. ஸோ டோன் அப்படின்னு பார்க்கும்போது ஐரனிக் அண்ட் ஆல்சோ தாட் ப்ரோவோக்கிங்கான ஒரு டோனில் எழுதியிருப்பாங்க. 11 லைன்ஸ் இருக்குது. 5 லைன்ஸாக டிவைட் பண்ணிவிட்டு எண்டில் இந்த டைட்டிலே இன்னொரு லைனாக கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ ஐ அண்ட் யூ ரெண்டு பேருக்கு நடுவில் தான் போட்டி அப்படின்ற மாதிரி ஐ அண்ட் யூ அப்படின்ற வேர்ட்ஸை வந்து காம்படிட்டர்ஸ் மாதிரி வச்சு அந்த போமை எழுதியிருக்காங்க. ரொம்பவே சிம்பிள் அண்ட் ஆல்சோ டைரக்ட் கான்வர்சேஷனல் ஸ்ட்ரக்சரில் தான் இருக்குது. ஓகேவா? ஓகே, சம்மரி பார்த்துடலாம். போம் லைன் உங்களுக்கு ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகும், அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. When I was born, I was black. When I was sad, I was black. When I was hot, I was black. When I was sick, I was black. When I was scared, I was black. ஸோ இதில் காமனாக இருக்கக்கூடியது என்னது? பிளாக் அப்படின்றது. ஸோ ஒரு ஆஃப்ரிக்கன் பாய் என்ன சொல்கிறான் அப்படின்னா, நான் பிறக்கும்போது நான் கருப்பாக தான் இருந்தேன். நான் ஒரு வளர்ந்ததுக்கு அப்புறமா எனக்கு சில இமோஷன்ஸ் வருது. நான் என்னோட அம்மா திட்டாங்கனோ இல்லை சொசைட்டியில் என்னை வந்து மார்க் பண்ணுறாங்கனோ ஏதோ ஒரு விஷயம் என்னை வந்து ஹர்ட் பண்ணும்போது நான் சோகமாகிறேன். அப்போவும் நான் பிளாக்காக தான் இருக்கிறேன். எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லை. நான் பிளாக் அப்படின்றதுனால தான் அந்த சோகமே எனக்கு வருது. செகண்டு, நான் ரொம்ப ஹாட்டாக ஃபீல் பண்ணுறேன். விச் மீன்ஸ் எனக்கு கோவம் வருது. என்னை எல்லாரும் மார்க் பண்ணும்போது எனக்குள்ள ஒரு ஹார்ட், எனக்குள்ள ஒரு நெருப்பு மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ அந்த ஒரு கோவத்துலேயும் நான் பிளாக்காக தான் இருக்கிறேன். வென் ஐ வாஸ் சிக், என்னை ரொம்ப மார்க் பண்ணும்போது, ரொம்ப டீஸ் பண்ணும்போது, மென்டலி அண்ட் ஃபிசிக்கலி என்னை அட்டாக் பண்ணும்போது நான் ரொம்ப வீக்காக ஃபீல் பண்ணுறேன். ஸோ எனக்கு உடம்பு சரியில்லாமல் போகுது. அப்படி சிக்கான சமயத்தில் கூட நான் பிளாக்காக தான் இருக்கிறேன். ஒரு பாயிண்டில் அவங்க என்னை வந்து பயப்பட வைக்கிறாங்க. இந்த ஒயிட் சொசைட்டியை பார்த்தே எனக்கு அவ்வளோ பயமாக இருக்குது. சொசைட்டியில் இந்த வேர்ல்டில் சர்வே ஆகிறதுக்கே எனக்கு அவ்வளோ பயமாக இருக்குது. அந்த பயத்துலையும் நான் பிளாக்காக தான் இருக்கிறேன். விச் மீன்ஸ் அவங்களோட ஸ்டேபிளான ஐடென்டிட்டியை சொல்கிறாங்க. என்ன ஆனாலும் பிளாக் அப்படின்ற ஐடென்டிட்டி சேஞ்ச் ஆகவே இல்லை. என்ன இமோஷன் நான் கோ த்ரூ பண்ணாலும் என்னோட கலர் சேஞ்ச் ஆகவே இல்லை, என்னோட ஐடென்டிட்டி சேஞ்ச் ஆகவே இல்லை அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. செகண்ட் ஸ்டான்ஸால் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, when you was born you was pink, when you was sad you was blue, when you was hot you was red, when you was sick you was green, when you was scared you was yellow. ஸோ நீங்கள் பிறக்கும்போது நீங்கள் பிங்க் கலரில் இருக்கிறீங்க. நம்ம ஃபாரினர்ஸோட குழந்தைங்கள்லாம் பார்த்தோம் அப்படின்னா அப்படியே பிங்க் கலரில், ஒயிட் அப்படின்றத தாண்டி ரெட்டிஷாக இருக்கும் இல்லையா அந்த குழந்தைங்க எல்லாமே. அந்த பிறந்த உடனே பார்க்கும்போது அந்த நர்வ்ஸ் எல்லாம் தெரியும். அந்த அளவுக்கு பிங்க் கலரில் நீங்கள் பிறக்கிறீங்க. தென் வென் யூ வாஸ் சேட், நீங்கள் வந்து ரொம்ப சோகமாக ஃபீல் பண்ணுறீங்க. உங்களுக்குள்ளே நிறைய சோகங்கள் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப இமோஷ்னலாக இருக்கும்போது நீங்கள் ப்ளூ கலரில் மாறுறீங்க. எக்ஸாக்டாக அவங்க யாரும் ப்ளூ கலரில் மாறுறதில்ல. பட் அந்த இமோஷன்ஸ் அவங்க கேரி பண்ணும்போது அவங்களோட ஐடென்டிட்டியில் வரக்கூடிய வேரியேஷன்ஸ், அவங்களோட கேரக்டர்ஸில் வரக்கூடிய வேரியேஷன்ஸை வந்து கலர் டிஃப்ரென்ஸ் மாதிரி சொல்கிறாங்க. தென் வென் யூ வாஸ் ஹாட், நீங்கள் ரொம்ப கோவப்படும்போது யூ வாஸ் ரெட். ரெட் அப்படின்றது ஒரு டேஞ்சரை குறிக்கிறது. பிளட் ஷேடாக இருக்கட்டும், இல்லை ஒயிட்ஸ் எல்லாருமே அவங்களுக்கு கோவம் வரும்போது பிளாக்ஸை தாக்குறது அவங்களுக்கு எதுவுமே எந்த விதமான ரெஸ்ட்ரிக்ஷனுமே இல்லாத மாதிரி, யாருமே அவங்களை கொஷின் பண்ண முடியாத மாதிரி ஈஸியாக அவங்களை கில் பண்ண கூட செய்வாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி உங்கள் கோவம் வரும்போது ரெட் கலரில் சேஞ்ச் ஆகுறீங்க. ஸோ இதில் ரெட் கலர் அப்படின்றது அந்த டேஞ்சரை சொல்லுது. ஓகேவா? தென் வென் யூ வாஸ் சிக், உங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் ஆகும்போது ஒரு க்ரீன் கலரில் நீங்கள் சேஞ்ச் ஆகுறீங்க. தென் உங்களுக்கு சிக் ஆகும்போது க்ரீன் கலரில் நீங்கள் மாறுறீங்க. ஸோ கம்ப்ளீட்டாக யாரும் க்ரீன் கலரில் மாற போகிறதில்ல. பட் ஒரு க்ரீன் ஃப்ளாக் மாதிரி நமக்கு உடம்பு சரியில்லாமல் ஆகும்போது, நமக்கு ஒரு கஷ்டம் வரும்போது தான் நம்ம நல்லவங்களாக மாறுறோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரியான ஒரு பாசிட்டிவான ஷேடை சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் உங்களுக்கு பயம் வரும்போது நீங்கள் எல்லோவாக மாறுறீங்க. ஸோ இந்த மாதிரி உங்களோட ஒவ்வொரு இமோஷன்லேயும், ஒவ்வொரு சிச்சுவேஷன்லேயும் உங்களோட ஆட்டிடியூட், உங்களோட ஐடென்டிட்டி எல்லாமே சேஞ்ச் பண்ணிக்கிறீங்க. உங்களோட கலர் எல்லாமே சேஞ்ச் ஆகுது. பட் அண்ட் யூ கால் மீ கலர்ட்,
எண்ட் லைன் இருக்கு இல்லையா? அதுதான் அந்த மொத்த மீனிங்குமே கேரி பண்ணிட்டுருக்கு. இப்படி டிஃபரெண்ட் கலர்ஸ் கேரி பண்ணக்கூடிய, டிஃபரெண்ட் ஷேட்ஸ் மாத்திட்டே இருக்கக்கூடிய நீங்க, எங்கள பார்த்து எப்படி கலர்ட்ன்னு கூப்பிட முடியும்? அந்த ஒரு கொஸ்டின் தான் அந்த குழந்தைக்குள்ள இருக்கு. ஓகேவா? ஸோ நெறைய ஷேட்ஸ்ல இருக்கக்கூடிய நீங்க, நெறைய சிச்சுவேஷன்ல மாத்தி மாத்தி பிஹேவ் பண்ணக்கூடிய நீங்க, ஒரு ஃபிக்ஸ்டு ஐடென்டிட்டில இருக்கக்கூடிய எங்கள பார்த்து கலர்ட்ன்னு கூப்பிடுறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு, அந்த குழந்தைக்குள்ள இருக்கிற கொஸ்டின ரொம்பவே பியூட்டிஃபுல்லா, எமோஷனலா இதில கன்வே பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த சம்மரி எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன டாபிக்ல வீடியோ போடலான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.